இங்கே பாருங்க மக்களே, எங்களுடைய நெல்லும் சேதமாகிவிட்டது. எங்களுக்கும் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். நெல்லெல்லாம் போச்சு பாருங்கள். அறுவடைக்கு முன்னே எங்களது மழை வந்து போயிடுச்சு. எங்களுக்கும் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து லெமன் கிராஸ், அது பேர் தெரியல எனக்கு சரியா. இதை வந்து கட் பண்ணி காலையில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்து வச்சார். இந்த செடியை இது நல்லா லெமன் வாசனை வரும். அதை நான் என்ன பண்ணேன், செய்யலாம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் போட்டு இதை கட் பண்ணி டெய்லி குடிக்கிறதுக்கு அப்படியே விட்டுட்டேன். பார்த்தா திடீர்னு இதில் ஒரு பூ பூத்துது. அதுக்கப்புறம் பார்த்தா இது என்னடா பூவெல்லாம் பூக்குதுன்னு பூ நான் எடுக்கலை அன்றைக்கி. அப்புறம் பார்த்தா இது நெல் மாதிரி வருது. இது நெல் தானான்னு எனக்கே டவுட்டு. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணேன், இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா உள்ள அரிசி இருக்குது. லெமன் கிராஸ் செடியில் நெல் அரிசி வருமானு எனக்கே தெரியல. இந்த செடி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பாருங்கள், நல்ல நெல் நல்லா நிறைய இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் கட் பண்ணாமல் விட்டதுனால இப்படி வந்ததா? இங்கே பாருங்கள், நல்லா அரிசி இருக்குது. நல்லா இது பாருங்கள், இதில் அரிசி இருக்குது. இதில் மழை பெஞ்சதுனால இப்போ வந்து இதுவாகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆகுமா நெல் அரிசி ஆகுமான்னு கொஞ்சம் சொல்லுங்கள், யாருக்காவது தெரிஞ்சால். பாருங்கள், அரிசி இருக்குது. இப்போ இது பச்சரிசி, நான் சாப்பிடும்போது புழுங்கல் அரிசியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி யாருக்காவது இருக்கா? இந்த செடி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். லெமன் கிராஸ்ன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தார். இது பாருங்கள், நல்லா வாசனை வரும். ஆனால் இதில் பூ வந்து இந்த மாதிரி நெல் மணிகள்லாம் வரும்ன்றது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ நான் பார்க்குறேன். இந்த மாதிரி யாருக்காவது இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் மக்களே. ஆமாம் அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கற்பூரவள்ளி, இங்கே சிவன் துளசி இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா செடி நிறைய. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி விஷ்ணு துளசி இருக்கும். மணி பிளான்ட் பாருங்கள், இந்த மணி பிளான்ட்லாம் இப்போ உயிர் பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி சுத்தமாக போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் உயிர் பெற்று நல்லா தளர்த்து வந்திருக்கு. அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரண்டை ஏற்கனவே ஒரு 2-3 டைம் நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் வரல இது பிரண்டை. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் வந்து இதெல்லாம் நான் நட்டு வைக்கல. ஒரு செடியில் இருந்து இந்த மாதிரி விதை விழுந்து அங்கங்கே முளைச்சிருக்கு பாருங்கள். நல்லா இதெல்லாம் இந்த வெள்ளைப்பூச்சி நிறைய வருது. இந்த வெள்ளைப்பூச்சி வந்ததுனாலே செடி வேஸ்ட்டாக போகுது. தயவு செஞ்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் யாராவது இருந்தால் கொடுங்க. இந்த வெள்ளைப்பூச்சிக்கு என்ன தெளிக்கலாம் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி தள்ளுப்பா மறுபடியும் விஷ்ணு துளசி இருப்பார். ஈராலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக அந்த இது விழுந்து நல்லா வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம மருதாணி, நம்ம மகாலட்சுமி. நான் வந்து தீபாவளிக்கு இந்த மருதாணி நம்ம செடியிலேருந்து எடுத்து வச்சது தான். பார்த்திங்கனாலே தெரியும், போயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம மகாலட்சுமி. இதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் பூ வச்சு, இந்த பாருங்கள் பூ வச்சுருக்குங்களா, பூ வச்சிருக்கு. நல்லா குட்டி செடி தான். இதில் நான் இப்போ தான் பறித்தேன். செம்மையாக வந்திருக்கும். இது பாருங்கள், ஹைட்டாக போகுது பாருங்கள், நல்லாயிருக்கும் மருதாணி. பாருங்கள், இதெல்லாம் நான் வந்து வைக்கலை. நம்ம சாம்பிராண்டிக்கு வெண்கடுகு மருதாணி விதைலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி சாம்பிராணி போடும்போது அந்த விதை இருந்தது, மருதாணி விதை. அதை சும்மா இப்படி தூவி விட்டேன், அதில் வளர்ந்தது தான் இது. அப்புறம் இங்கே கூட கொஞ்சம் இருக்காங்க பாருங்கள். மல்லிப்பூத்திருக்குடா, மல்லிப்பூத்திருக்கு, பூத்திருக்கு. நீ தான் இருப்பியா? பிள்ளையா இருப்பி? அதில் 2 எக்ஸ்ட்ரா இருக்குது, சின்ன சின்னது, அதெல்லாம் வளரும். கத்திரி பார்த்தீங்களா, நல்லா நிறைய மல்லி இதில் பூத்திருக்கு.
அப்புறம் வந்து பாருங்கள், அந்த விதை போட்டதில் நிறைய முளைச்சிருக்கு. இதுலேயும் எடுத்து நான் அரைச்சேன், அந்த ரெண்டுத்துலேயும் எடுத்து. இப்போ மறுபடியும் துளுத்துடுச்சு பாருங்கள். தீபாவளிக்கு தான் எடுத்தேன், தீபாவளிக்கு முந்தின நாள் நல்லா துளுத்துச்சு. இது வந்து அடுக்கு மல்லி, பவள மல்லி கூட ஒன்று இருக்குது நம்ம வீட்டு செடி. இதான் இது கத்தாழை. ஏற்கனவே ஒரு கத்தாழை வந்து பூ பூத்து எடுத்துட்டோம், திருப்பி சின்னதாக வச்சுருக்கோம். இது வந்துட்டுருக்கு. இவ்வளோ தான் நம்ம செடி தோட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.